Hi dear students, welcome to Way to Career Basic YouTube channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ரெண்டு இம்பார்ட்டண்ட்டான அப்டேட் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரிசல்ட் அப்படிங்கிறது ஒரு 90% 1 or 2 வீக்கில் ரிலீஸ் பண்ணுவாங்க. இது மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி கொடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா இப்படி கொடுத்தாங்க. பட் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கோர்ட்டுடைய ஆர்டர் படி பார்த்திங்கன்னா 1ஆம் தேதி நெக்ஸ்ட் மந்த் 1ஆம் தேதி பார்த்திங்கன்னா நம்மளுடைய பிஃபார்ம்கான எஸ்எஃப் காலேஜஸ் கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதில் ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் பார்த்திங்கன்னா இந்த பிஃபார்ம் அண்ட் மற்ற அலைடு ஹெல்த் சயின்ஸ் கோர்சஸை தனித்தனியாக நடத்தக்கூடாது அப்படிங்கிறது தான் பார்த்திங்கன்னா அவங்களுடைய கோரிக்கை. இதுக்காக தான் நம்மளுடைய ரிசல்ட் அப்படிங்கிறத ஹோல்டு பண்ணி வச்சுருக்காங்க. இதில் ஒரு 80% பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரிசல்ட் அப்படிங்கிறத தனியாக ரிலீஸ் பண்ணலாம், இல்லைனா பிஃபார்ம் ரிசல்ட் ரிலீஸ் ஆகும்போதே நம்மளுடைய ரிசல்ட்டை ரிலீஸ் பண்ணலாம். இது ஒரு சான்ஸு. இதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஒரு 80% இப்படி நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இன்னொரு 20% பார்த்திங்கன்னா இந்த பிஃபார்ம் கவுன்சிலிங் நடக்கும்போதே நம்மளுடைய அலைடு ஹெல்த் சயின்ஸ், அதாவது இப்போ நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணீங்க இல்லையா கவர்மெண்ட் அண்ட் எஸ்எஃப் காலேஜஸ், இதுக்கான சாய்ஸ் ஃபில்லிங்கும் நீங்கள் ரிப்பீட்டட், அதாவது திரும்பவும் பண்ணுற மாதிரி இருக்கிறதுக்கு ஒரு 20% சான்சஸ் இருக்குது. அதனால நம்ம எதுக்காக இருந்தாலுமே பார்த்திங்கன்னா நீங்கள் கவலைப்படாதீங்க, ஒரி பண்ணிக்காதீங்க. இதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கம்மி தான். ஆனாலும் நீங்கள் அதுக்கான ஒரு தயார் நிலையில் இருக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கீங்க. பார்த்திங்கன்னா எதுக்கும் ஒரி பண்ணிக்காமல் முதல் ரவுண்டில் நீங்கள் எப்படி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிங்களோ அதே மாதிரி திரும்பவும் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண வேண்டியதுதான். இதுக்கு ஐயோ நான் இன்னும் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணுமா அப்படிங்கிற நிறைய பதட்டம் ஸ்டூடெண்ட்ஸ் வரும். அதெல்லாம் பட வேண்டிய தேவையில்லை. மேக்ஸிமம் இதுக்கு சான்சஸ் கம்மி தான். அப்படி நடந்தாலும் இதுக்கும் நீங்கள் தயார்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்குறேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக நமக்கு ரீகவுன்சிலிங் வைக்கிறதுனால ஒரு பெனிஃபிட்டும் இருக்குது. ரெண்டும் கம்பைன் பண்ணி வைக்கிறதுனால உங்களுக்கு தோணலாம் நாள் டிலே ஆகுதுன்னு. ஆனாலுமே அந்த பிஃபார்ம் எஸ்எஃப் காலேஜஸ் கவுன்சிலிங்கும் கம்பைனாக நடக்கும்போது பார்த்திங்கன்னா இப்போது நிறைய பிஃபார்ம் கவுன்சிலிங்க்கு வெயிட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸும் இதில் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணியிருப்பாங்க. அப்போது அவங்க இன்னும் அதுலேயும் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுவாங்க. அதனால் பார்த்திங்கன்னா சீட்ஸ் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு போயிடும். அதுவும் இல்லை கவுன்சிலிங் ரிசல்ட் ப்ராப்பராக ரிலீஸ் பண்ண முடியாது. அதனால் மோஸ்ட்லி ரீகவுன்சிலிங் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது இப்போதைய நிலவரப்படி நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது. ஏன்னா நெக்ஸ்ட் பிஃபார்மில் சாய்ஸ் ஃபில் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் இதுலேயும் சாய்ஸ் ஃபில் பண்ணியிருப்பாங்க. அப்போ இதில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பிபிடி கோர்ஸ் கிடைக்கும், அதில் பிஃபார்ம் கோர்ஸ் கிடைக்கும். அப்போ 2 கோர்ஸ் ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிடைக்கும்போது ஒரு சீட் பார்த்திங்கன்னா வேஸ்ட்டாக போகுது. அதை கணக்கெடுத்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி ரீகவுன்சிலிங் வைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்கும் எல்லோரும் தயாராக இருந்துக்கோங்க. இது நான் உங்களை டிமோட்டிவ் பண்ணுறதுக்காக சொல்லலை, ஒரு யதார்த்தமான நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு தகவலை தான் கொடுக்குறேன். உங்களுக்கே தெரியும், இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் கவர்மெண்ட் எஸ்எஃப் சீட்ஸ்லையும் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி பிஃபார்ம்கான எஸ்எஃப்லையும் சாய்ஸ் ஃபில் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு இதுலேயும் சீட் அலாட் ஆகியிருக்கு, அதுலேயும் சீட் அலாட் ஆகியிருக்கு. இப்போ ஏதாவது ஸ்டூடெண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா 184 கட் ஆஃப் இருக்க ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக 2லேயுமே சீட் அலாட் ஆகும். அப்போ பார்த்தீங்கன்னா கம்பல்சரி ஒரு சீட் அப்படிங்கிறது வேஸ்ட்டாக போகும். இது ஒரு லோ கட் ஆஃப் இல்லைன்னா ஆவரேஜ் கட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸுக்கு போக வேண்டிய சீட் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சீட் வேஸ்ட்டாக போகுது. இதை கன்சிடர் பண்ணி பார்த்திங்கன்னா நம்மளுடைய மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி ரீகவுன்சிலிங் வைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது தான் அதோடைய கிளியர் கட் தெரியுது. அதனால் எல்லாத்துக்குமே தயாராக இருங்க. யாருமே நெகட்டிவ் திங்ஸ் வளர்த்திக்காதீங்க, பாசிட்டிவ் திங்ஸோடு இருங்க. எல்லாருக்குமே சீட் கிடைக்கும். எல்லாருக்குடைய கஷ்டம் தெரியுது. காலேஜஸ் போகிறதுக்கு நாட்கள் டிலே ஆகுது, கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகிருக்குமோன்னு கவலைப்படாதீங்க. உங்களுடைய சிலபஸ் அவங்க கரிக்குலம் அடிப்படையில் தான் மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஏன்னா சிலபஸ் உங்களுக்கு எக்ஸாம் எல்லாமே கண்டக்ட் பண்ணுறது நம்மளுடைய எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி அண்ட் மெடிக்கல் செலெக்ஷன் கம்பேர் பண்ணி தான் அவங்களுக்கு எல்லாமே தெரியும். எந்த கோர்ஸுக்கு எப்போ ஸ்டார்ட் பண்ணணும் உங்களுக்கு இப்போது தான் கரிக்குலமே ஸ்டார்ட் ஆகுது. அதனால் யாருமே பயப்படாதீங்க, நாங்கள் கிளாஸஸ் மிஸ் பண்ணிடுவோமோ அந்த ஒரியெல்லாம் வேண்டாம். கண்டிப்பாக எல்லாருமே கிளாஸஸில் இந்த அக்டோபர் மந்த்துக்குள்ளே நீங்கள் காலேஜ் ஜாயின் பண்ணி படிக்க உங்களுடைய கிளாஸஸ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகிடும். உங்களுக்கு எல்லாருக்குமே நான் ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். அது என்னென்னா
நம்ம வே டு கரியர் சீக் யூடியூப் சேனல்லேருந்து மெடிக்கோ சக்ஸஸ் அப்படிங்கிற ஸ்கீமில் இருந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஆன்லைன் க்யூஸ் அப்படிங்கிறத கண்டக்ட் பண்ணுறோம். இந்த ஆன்லைன் க்யூஸில் பார்த்திங்கன்னா உங்களுடைய பேராமெடிக்கல் கவுன்சிலிங் ரிலேட்டடான நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான கொஸ்டின்ஸ் ஒரு 20 கொஸ்டின்ஸ் இருக்கும். நீங்கள் இந்த 20 கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் க்யூஸை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா என்னுடைய மெயிலுக்கு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டட் க்யூஸ் அப்படிங்கிற இதோடைய ஷேர் காப்பி எனக்கு ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு சர்டிஃபிகேட் அப்படிங்கிறத ப்ரொவைட் பண்ணிடுவோம். அடுத்தது பார்த்திங்கன்னா அதோடைய லிங்க் பார்த்திங்கன்னா நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன் அண்ட் வாட்ஸ்அப் டெலகிராம் சேனல் யூடியூப் போஸ்ட்லேயும் போஸ்ட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுடைய நாலேஜை கெயின் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்காக எந்த ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸும் கிடையாது. இந்த மெடிக்கோ சக்ஸஸ் ஸ்கீம் மூலமாக க்யூஸை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. மேலும் இது போன்ற கல்விசார் தகவலுக்கு இணைந்திருங்கள். வே டு கரியர் சீக் யூடியூப் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்டூடெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க.